காமராஜர் ஐயா ஒரிசாவுக்கு போகும்போது அங்கே ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அவர்கிட்ட பேசுகிறார். அவர் தமிழ்நாட்டுக்காரர்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக, காமராஜர் ஐயா உங்களுக்கு எந்த ஊருன்னே அப்படின்னு கேட்க, அந்த பத்திரிகையாளர் சிரிச்சுக்கிட்டே, ஐயா எனக்கு தென்னார்காடு மாவட்டம்னு சொல்கிறார். உடனே காமராஜர் ஐயா தென்னார்காடு மாவட்டத்தில் எங்கன்னே அப்படின்னு கேட்க, உடனே அந்த பத்திரிகையாளர், ஐயா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஊர் இல்லைங்க, களவூருங்கிறது நான் பிறந்த கிராமத்தோட பேருங்கன்னு சொல்ல, என்ன தம்பி பிறந்த கிராமத்தையே விட்டு கொடுக்குறீங்கன்னே, நாம் பிறந்த ஊர் எவ்வளவு சின்ன ஊராக இருந்தாலும் சீரும் சிறப்புமாக அந்த ஊரை சொல்லணும்ல அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து காமராஜர் ஐயா பேசும்போது, களவூர் எனக்கு நல்லா தெரியும் தம்பி, அது விவசாய நிலங்கள் நிறைஞ்ச பூமி, விவசாயத்தில் நிறைய சாதித்த பூமின்னே, விவசாயிகள் அங்கே ரொம்ப செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அற்புதமான மனிதர்களாகவும் இருப்பாங்கன்னே. களவூர் கிராமம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கிராமம். சின்ன கிராமமாக இருக்கலாம், ஆனால் விவசாயத்தில் முதன்மையான ஒரு கிராமமாக நான் கருதுவேன் தம்பி. அந்த இடத்துக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன், பலமுறை விவசாயிகளோட பேசியிருக்கிறேன். அந்த விவசாயிகளுக்கான தேவைகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஊரை என்னால் மறக்க முடியாது. அந்த மக்கள் அவ்வளவு நல்ல மக்கள். அந்த ஊர்லேருந்து வந்த ஆளாக நீங்கள், ரொம்ப சந்தோஷம்னே, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா அந்த பத்திரிகையாளர்கள்ட்டேருந்து பெரிய விட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனாங்க, காமராஜர் ஐயாவுக்கு களவூரை பற்றி தெரியும்னு சொன்ன உடனே. காரணம், தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்கில் உள்ள அத்தனை கிராமங்களும் காமராஜர் ஐயாவுக்கு அத்துபடி. காமராஜர் ஐயா சிறந்த மனிதர்.